ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 எக் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த 2 எக் போதும். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரிம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவையும் சிக்கனையும் நல்லா வேக வச்சு தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு, சோம்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கரம் மசாலா, அந்த பவுட்ரு எல்லாத்தையுமே போட்டு கிண்டிட்டு, அப்புறம் சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு, சிக்கன் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொட்டேட்டோவை எடுத்து தூவிட்டு, நமக்கு தேவைன்னா கொத்தமல்லி எடுத்து தூவிக்கலாம். அது நம்ம வாயில் சிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா அது வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட்லெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு, இந்த பிரெட் க்ரிம்ஸ் இருக்குல்ல அதில் நல்லா தூவிட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா தூவிட்டிங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த பிரெட் க்ரிம்ஸில் போட்டுட்டு ஆயிலை நல்லா இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தொட்டுக்க தோணுதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சாஸ் வச்சுக்கிட்டேன். இந்த சிக்கன் கட்லெட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு.